வணக்கம். ராகவ் விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய பட்ஜெட் அமைந்துள்ளது. முதல்வர் ரங்கசாமி பாராட்டு. குற்றவாளிகளுக்கு துணை போவதாக கூறி காவல்துறையினரை கண்டித்து விசிகாவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். மத்திய பட்ஜெட் 99% ஏமாற்றம் அளித்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சனம். இனி விரிவான செய்திகள். மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய பட்ஜெட் அமைந்துள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி பாராட்டியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் குறித்து புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி வரவேற்று அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் மத்திய நிதி பட்ஜெட்டானது மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து நாட்டின் வளர்ச்சியை முன்னெடுத்து செல்வதற்கு பிரதமர் நரேந்திர மோடியின் எண்ணங்களுக்கு செயல் வடிவம் கொடுப்பதை உறுதிப்படுத்துவதாக அமைந்துள்ளதாகவும், நாட்டின் முதுகெலும்பாக விளங்கக்கூடிய வேளாண் துறைக்கு முக்கியத்துவம் அளித்து விவசாய உற்பத்தி திறனை மேம்படுத்துதல், பயிர்களை வகைப்படுத்துதல் மற்றும் நிலையான விவசாய நடைமுறைகளை ஏற்றுக்கொள்வது, நீண்டகால மற்றும் குறுகிய கால கடன் வசதிகளை எளிதாக்குவதை நோக்கமாக கொண்டு பிரதம மந்திரி தன் தன்யா கிருஷி என்ற புதிய திட்டத்தை அறிவித்திருப்பது விவசாயத்தை மேலும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல ஊக்குவிப்பதாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் விவசாயிகளுக்கான கிசான் கிரெடிட் கார்டுகளுக்கான உச்ச வரம்பு 3 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தி கடனுதவியை அதிகரித்திருப்பது விவசாயிகளின் வாழ்வை மேம்படுத்த உதவும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் 12 லட்சம் வரையிலான தனிநபர் வருமானத்திற்கு வரி விலக்கு, 36 உயிர்காக்கும் மருந்துகளுக்கு வரி விலக்கு, மாநில அரசுகளின் பங்களிப்புடன் 50 சுற்றுலா தலங்கள் மேம்படுத்துதல் மற்றும் தனியார் பங்களிப்புடன் மருத்துவ சுற்றுலா மேம்படுத்துதல், காப்பீட்டுத் துறையில் அந்நிய முதலீட்டு வரம்பு 74% 100% அதிகரிப்பு, கிராமப்புறங்களில் 1.5 லட்சம் தபால் நிலையங்கள் புதியதாக அமைக்கப்படும் என்கின்ற அறிவிப்புகள் பெரிதும் பாராட்டுக்குரியது. மேலும் லித்தியம் பேட்டரிக்கான வரி குறைப்பால் மின்சார வாகனங்கள் மற்றும் கைபேசிகளின் விலை குறையும் என தெரிவித்துள்ளார். நாட்டின் நலனுக்கேற்ற பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்ட நிதிநிலை அறிக்கையினை சமர்ப்பித்த நிர்மலா சீதாராமன் மற்றும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைவதாக முதலமைச்சர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். குற்றவாளிகளுக்கு துணை போவதாக கூறி காவல்துறையினரை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கண்டமங்கலம் அருகே உள்ள அம்மனங்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வம். கூலி தொழிலாளியான இவரது மனைவி பொம்மி அம்மாள் விசிக கட்சியின் முகாம் துணை செயலாளராக இருந்து வருகிறார். இவர் புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் பொம்மி அம்மாளை கடந்த வாரம் மிக கடுமையான முறையில் சக்திவேல் என்பவர் தாக்கியுள்ளார். இதனையடுத்து காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்த பொம்மி அம்மாள் மற்றும் செல்வம் ஆகிய இருவரையும் வழிமறித்து பொம்மி அம்மாளின் முகத்தில் கத்தியால் வெட்டி உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட நபர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறி விசிக கட்சி சார்பில் காவல்துறையினரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் பொன்னி வளவன், விசிக கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷானவாஸ் ஆகியோர் தலைமை வகித்து கண்டன உரை ஆற்றினர். நிகழ்ச்சிக்கு வானூர் தொகுதி செயலாளர் பால்வண்ணன், ஒன்றிய செயலாளர்கள் தமிழ்குடி, முருகவேல், தமிழ்ச்செழியன், விடுதலை கனல் மணிமாறன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் சௌரிராஜன், மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் அஸ்கர் அலி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு முன்னிலை வகித்து காவல்துறைக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் மகளிர் அணி மாவட்ட செயலாளர் மகேஸ்வரி, பொருளாளர் நாகஜோதி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் ஒன்றிய பொருளாளர் அம்பேத்கர் நன்றி உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட விசிக கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். மத்திய பட்ஜெட் 99% ஏமாற்றம் அளித்துள்ளது என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தனது கருத்தை தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட் மீது தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனாலும் அனைத்தும் பொய்த்து போய்விட்டது. மேலும் தனிநபர் வருமானத்தை பெருக்குவதற்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் தேவையான எந்தவித அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் பெற்ற பட்ஜெட் என்று கூறினார்கள். மக்களும் எதிர்பார்த்தார்கள் நிறைய சலுகைகள் கிடைக்கும் என்று. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட் நாட்டு மக்களையும் ஏமாற்றியுள்ளது. மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் தனிநபர் வருமானத்தை 7.5 லட்சத்திலிருந்து 12 லட்சமாக உயர்த்தியதை தவிர தொழில்துறைக்கு இல்லை, விவசாயத்திற்கு இல்லை, உள்கட்டமைப்பிற்கு இல்லை, விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு இல்லை, வேலை வாய்ப்புகளுக்கு இல்லை, புதுவை மாநில வளர்ச்சிக்கும் இல்லை. மகாலட்சுமி ஆசீர்வாதம் 1% மட்டுமே கிடைத்துள்ளது. மீதியுள்ள 99% ஏமாற்றம்தான். மேலும் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் 1850 கோடி ரூபாய் திட்டம் போடப்பட்டு தற்பொழுது 650 கோடி ரூபாயாக சுருங்கியுள்ளது. இதுதான் இந்த ஆட்சியின் சாதனை. 11 ஆண்டுகளாக புதுச்சேரி மாநிலம் மோடி ஆட்சியில் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். மறைந்த தமிழக வெற்றிக் கழக புதுவை மாநில செயலாளர் சரவணன் பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது.
தமிழக வெற்றி கழக புதுவை மாநில செயலாளர் மறைந்த சரவணன் பிறந்த நாளை முன்னிட்டு கழக தலைவர் விஜய் ஆலோசனைப்படி பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் ஆணைப்படி 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட 45 அடி ரோடு ஜீவா நகர் மகாராஜா திருமண மகால் அருகில் உணவு, தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் இனிப்பு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி தலைவர் விஜய் செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் சரவணன் துணைவியர் கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு உணவு வழங்கினார். முன்னதாக சரவணன் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் ஜெயபிரகாஷ், வினோத், செந்தில்குமார், யுவராஜ், திருநாவுக்கரசு, புகழேந்தி, கார்த்தி, விஜய், சங்கர், கிருஷ்ணா, வெங்கடேஷ் மற்றும் ஏராளமான தமிழக வெற்றி கழக தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மின்துறை சார்பில் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி மின்துறை மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முகமை இணைந்து பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் மூலம் வீட்டு மேற்கூரைகளின் மேல் சூரிய ஒளி மின் நிலையம் நிறுவுவதன் நன்மைகள் குறித்து பொதுமக்கள் அனைவரும் அறிந்து கொள்வதற்கும் இத்திட்டத்தில் சேர்ந்து கொள்வதற்காகவும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். இத்திட்டத்தின் மூலம் இதுவரை 530 நுகர்வோர் சூரிய மின் உற்பத்தி நிலையங்களை தங்கள் வீட்டு மேற்கூரைகளில் நிறுவி உள்ளனர். இவர்களுக்கு 3,65,00,000 ரூபாய் அளவிற்கு இந்த திட்டத்தின் கீழ் மானியம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரங்கள் மற்றும் வழிகாட்டுதலுக்கு 9489080373 மற்றும் 9489080374 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளவும் மற்றும் ee2ped.py.gov.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். புரட்சிகர சோஷலிஸ்ட் கட்சி மாநில குழு கூட்டம் நடைபெற்றது. புதிய பேருந்து நிலையம் எதிரில் உள்ள சரஸ்வதி கலைக்கூட்ட அரங்கில் புரட்சிகர சோஷலிஸ்ட் கட்சி அமைப்பின் தமிழ்நாடு புதுச்சேரி மாநில குழு தோழர்கள் அமைப்பு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ரஞ்சித்குமார் தலைமை தாங்கினார். ஆரோக்கியம் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் பொதுச் செயலாளர் ராஜா என்ற ஆசீர்வாதம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நிறைவாக மகிழா அமைப்பாளர் தனலட்சுமி நன்றியுரை கூறினார். இக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள பொன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறவுள்ள கும்பாபிஷேக விழாவை ஒட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி பாக்குமுடையான்பட்டு ஏர்போர்ட் சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு பொன்னியம்மன் மற்றும் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயங்கள் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயம் மற்றும் ஸ்ரீ ஏகாம்பரநாதர் சித்தர்பீடம் ஆலயத்தின் ஜீர்ணோத்தாரண நூதன ராஜகோபுர அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. இதற்காக கடந்த 26ஆம் தேதி கிராம தேவதை வழிபாடு மற்றும் கருவடிக்குப்பம் கன்னிமார் ஓடையில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று தொடர்ந்து செல்வ விநாயகர் ஆலயத்தில் கணபதி ஹோமத்துடன் பூஜை தொடங்கியது. கடந்த 6 தினங்களாக நடைபெற்று வந்த பல்வேறு அபிஷேக ஆராதனைகளுடன் மங்கள இசையுடன் இன்று முதல் யாகசால பூஜை தொடங்கியது. கடந்த 6 தினங்களாக நடைபெற்று வந்த பல்வேறு அபிஷேக ஆராதனைகளுடன் மங்கள இசையுடன் இன்று முதல் யாகசாலை பூஜை தொடங்கியது. இதில் அங்குராபரணம், ரக்ஷபந்தனம், கலாகர்ஷனம் ஆகியவை முதல் கால யாகசாலை பூஜையாக தொடங்கியது. இதில் கும்பாபிஷேக விழா குழு கமிட்டியினர், ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். காமராஜர் நகர் தொகுதி காங்கிரஸ் கட்சி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் காமராஜர் நகர் தொகுதியின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் தேவதாஸ் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம், சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் மாநில, மாவட்ட, தொகுதி மற்றும் இளைஞர் அணி, மாணவர் அணி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்காக பாடுபடுவது என ஆலோசிக்கப்பட்டது. தொடர்ந்து தேர்தலை முன்னிட்டு உறுப்பினர் சேர்க்கையும் தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், புதுச்சேரி அரசின் ஒட்டுமொத்தமாக அனைத்து துறைகளிலும் தோல்வி சந்தித்துள்ளது. மக்களை வஞ்சிக்கும் அரசாகவே என்ஆர் காங்கிரஸ், பாஜக அரசு உள்ளது என்று கடுமையாக விமர்சனம் செய்தார்.
நெட்டப்பாக்கம் மற்றும் மொளப்பாக்கம் பகுதிகளில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட நெட்டப்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு தொகுதி மேம்பாட்டு நிதியில் 9,61,845 ரூபாய் மதிப்பீட்டில் நெட்டப்பாக்கம் கிராமத்தில் உள்ள தெப்பக்குளத்திற்கு மதில் சுவர் கட்டுதல், 6,28,386 ரூபாய் மதிப்பீட்டில் நெட்டப்பாக்கம் கிராம கிருஷ்ணம்பாள் நகர் உள்வீதிகளுக்கு தார் சாலை அமைத்தல், 12,76,893 ரூபாய் மதிப்பீட்டில் நெட்டப்பாக்கம் கிராம புனிதவதி நகர் உள்வீதிகளுக்கு தார் சாலை அமைத்தல், 15,37,524 ரூபாய் மதிப்பீட்டில் மொளப்பாக்கம் குச்சிப்பாளையம் மாரியம்மன் கோவில் வீதியை மேம்படுத்துதல், 11,36,078 ரூபாய் மதிப்பீட்டில் மொளப்பாக்கம் கிராம ராஜீவ்காந்தி நகர் மற்றும் விரிவாக்க பகுதி உள்வீதிகளை மேம்படுத்துதல் போன்ற பணிகளுக்கான பூமி பூஜை நெட்டப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான ராஜவேலு தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் ராமலிங்கேஸ்வர ராவ், இளநிலை பொறியாளர்கள் மாணிக்கசாமி, ஐயப்பன் மற்றும் ஊர் பிரமுகர்கள் திரளாக கலந்து கொண்டனர். குருமாம்பேட்டில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் அமைதி நகர் விரிவாக்கத்தில் உள்ள சிவசக்தி நகரில் வசிக்கும் பொதுமக்கள் தங்கள் பகுதிக்கு தார் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைத்து தர வேண்டும் என்று தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் அமைச்சருமான சாய் சரவணகுமாரிடம் கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து உழவர்கரை நகராட்சியின் மூலம் கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய தார் சாலை அமைப்பதற்காக 19,78,000 ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெற்று பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து வைத்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், இளநிலை பொறியாளர் முத்தையன், ஊசுடு பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, கட்சி நிர்வாகிகள் தென்னரசு, மனோகர், மணிகண்டன், ஐயப்பன், பிருத்திவிராஜ் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பிராந்தியம் ஏனாமில் மூடு பனி காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே அமைந்துள்ளது புதுச்சேரி பிராந்தியம் ஏனாம் மாநிலம். அங்கு சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று அதிகாலை முதலே கடும் பனிப்பொழிவினால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மேலும் அப்பகுதி முழுவதும் மூடு பனியாக காணப்பட்டது. காலை 9 மணி வரையிலும் பனிப்பொழிவு மற்றும் மூடு பனியினால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு சென்றனர். இதனால் அப்பகுதி மக்கள் வெவ்வேறு இடங்களுக்கு செல்வதில் சிரமம் ஏற்பட்டது. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7,745 ரூபாய். 1 பவன் 61,960 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1,040 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய பட்ஜெட் அமைந்துள்ளது. முதல்வர் ரங்கசாமி பாராட்டு. குற்றவாளிகளுக்கு துணை போவதாக கூறி காவல்துறையினரை கண்டித்து விசிகாவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். மத்திய பட்ஜெட் 99% ஏமாற்றம் அளித்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.